வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 8 பார்க்க போறோம். எல்லோரும் இன்புற. இந்த இயலுக்கு கீழே என்னென்ன கவிதை இருக்கு, என்ன உரைநடை இருக்கு, என்ன விரிவான பகுதியில கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கவிதை பேழையில என்ன கொடுத்திருக்காங்கன்னா பராபர கண்ணி. அற இலக்கியங்கள் தான் நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது. இது வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் நமக்கு விளக்குது. தமிழ் இலக்கியங்கள்ல காட்டக்கூடிய வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானதா இருக்கு. அப்படி ஒரு அற இலக்கியத்துல இருந்துதான் இந்த கவிதையை நம்ம பார்க்க போறோம். தம் உயிர் போல் எவ்வுயிர்க்கும் தானென்று தண்டொருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இதை எழுதினது தாயுமானவர். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய மேற்கோள்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன். ஓகேங்களா? தம்முயிர் போல் எவ்வுயிர்க்கும் தானென்று தண்டொருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன். அதே மாதிரி எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன். இது யாரோட கூற்று அப்படின்னா தாயுமானவரோட கூற்று. இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்னா தன்மை அப்படின்னா குளிர் அப்படின்னு அர்த்தம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம். பணி அப்படின்னாலும் தொண்டுதான். எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, அனைத்து உயிர்களையும் தன்னோட உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதே மாதிரி அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே சேரும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் சொல்லியிருக்காரு. நூல்வேலை பார்த்துட்டோம்னா இந்த பாடல எழுதினது தாயுமானவர் தான். இவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் கிட்ட தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதி தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றுவாங்க. இந்த பாடல்கள் பராபர கண்ணி அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. கண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 அடிகள்ல பாடப்படும் பாடல் வகை அப்படின்னு அர்த்தம். கண்ணி இது நம்ம இந்த மதுரை சைட் எல்லாம் பார்த்துட்டோம்னா மல்லிகைப்பூவை முளம் போட்டா அளக்க மாட்டாங்க. கண்ணியா தான் எண்ணி கொடுப்பாங்க. கண்ணி அப்படிங்கிறது 2 பூ சேர்ந்ததுதான். 2 பூ சேர்ந்து ஒரு முடிச்சு போறாங்களா, அது கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணி அப்படின்னா 2 அடிகள்ல பாடப்படக்கூடிய பாடல் வகை. அதை மதிப்பீடு பார்த்தரலாம். தம் கூட்டல் உயிர் அப்படிங்கறத தம்முயிர் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். இன்புற்று கூட்டல் இருக்க அப்படிங்கறத இன்புற்று இருக்க அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். தான் என்று அப்படிங்கிற சொல்ல தான் கூட்டல் என்று அப்படின்னு பிரிச்சு எழுதணும். சோம்பலுக்கு பொருத்தமான எதிர் சொல் சுறுசுறுப்பு. ஓகேங்களா? அடுத்து கவிதை பேழையில நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய கவிதை. அதாவது இலக்கியங்கள் மக்களோட வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில செலுத்துது. மனித வாழ்க்கை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை கூறியிருக்காங்க. அத்தகைய சிந்தனைகளை கூறக்கூடிய கவிஞர்கள் உலகெங்கிலும் இருக்காங்க. அயல் நாட்டு கவிஞர் ஒருவரோட சிந்தனையை கூறக்கூடிய கவிதை தான் இது. அந்த அயல் நாட்டு கவிஞர் யாரு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாக்கி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம்
முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சோ அந்த கவிஞர் யாரு அப்படின்னா கலீல் கிப்ரான். சோ சொல்லும் பொருளும் பார்த்தரலாம். சுயம் அப்படின்னு இங்க எதை சொல்றாங்கன்னா தனித்தன்மையை சொல்றாங்க. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவர். இந்த கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் கவிஞர் மட்டும் இல்ல, புதின ஆசிரியராகவும் கட்டுரை ஆசிரியராகவும் ஓவியராகவும் இருந்திருக்காரு. இந்த பாடப்பகுதியில இருக்கக்கூடிய இந்த கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. சோ தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல்ல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா புவியரசு அப்படிங்கிற கவிஞர். ஓகேங்களா? சோ இதோட மதிப்பீடு பார்த்தரலாம். பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை. இந்த இதுல மணிமேகலை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. சோ அதை உரைநடையா கொடுத்திருக்காங்க. உலகில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் இன்றியமையாதது எது அப்படின்னா உணவு தான். உணவு தான் உயிர்களுக்கு ஆதாரமா விளங்குது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி பசிய போக்கக்கூடிய ஒரு நூல் தான் மணிமேகலை அப்படிங்கிற நூல். அது பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கறத மணிமேகலை தான் சொல்லுவாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் காட்சி எங்க நடக்குதுன்னா மணிப்பல்லவ தீவுல மணிமேகலைக்கும் தீவத்திலகைக்கும் ஏற்படுது. சோ ஃபர்ஸ்ட் மணிமேகலை இது நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ மணிமேகலை புதுசா ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுதான் மணிப்பல்லவ தீவு. அங்க வெண்மணல் குன்றுகளும் நிறைய பூச்செடிகள், அடர்ந்த மரங்கள், ஆறுகள் இதெல்லாமே இருக்கு. ரொம்ப அழகான காட்சியா இருக்கு. சோ அத பாத்துட்டு இருக்கப்போ ஒரு பெண் வர்றாங்க. மணிமேகலை கிட்ட யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மணிமேகலை சொல்றா, நான் பூம்புகார் நகர்ல இருந்து வர்றேன். மணிமேகலாங்கிற தெய்வம் என்னை இங்க கொண்டு சேர்த்துச்சு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகையை பார்த்து மணிமேகலை கேக்குறாங்க. அப்ப தீவத்திலகை சொல்றாங்க, என்னோட பேர் தீவத்திலகை. நான் இந்த தீவுல இருக்கக்கூடிய புத்த பீடிகைய காவல் காத்துட்டு வரேன். பெருமை மிக்கவங்க தான் இந்த தீவுக்கு வருவாங்க. சோ நீ இந்த தீவுக்கு வந்திருக்கேன்னா நீ அந்த பாக்கியத்தை பெற்றிருக்க, புத்த பீடிகையை வணங்குறதுக்கான பாக்கியத்தை பெற்றிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது மாதிரி நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை சொல்றாங்க. மணிமேகலை என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு ஆறை காமிக்கிறாங்க, ஒரு பொய்கை. ஓகேங்களா? இத பாரு, இதோட பேரு கோமுகி. இந்த கோமுகி அப்படின்னா என்னன்னா கோ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், முகி அப்படின்னா முகம் அப்படின்னு அர்த்தம். பசுவோட முகம் மாதிரி இந்த பொய்கை இருக்கிறதுனால இதுக்கு இந்த கோமுகி அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு தீவத்திலகை சொல்றாங்க. மணிமேகலை ஆமா கரெக்ட் தான், வடிவத்துக்கு ஏத்த மாதிரி பெயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தீவத்திலகை சொல்றாங்க, இந்த பொய்கையில வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல, அதாவது வைகாசி பௌர்ணமி, ஓகேங்களா, முழு நிலவு நாள்ல இந்த பொய்கையில் மேல ஒரு அரிய பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் ஆபுத்திரன் கையில இருந்த அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மணிமேகலை அமுத சுரபி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தீவத்திலகை அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்துல எந்த உணவு போட்டாலும் அது எடுக்க குறையாம வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு எத்தனை பேருக்கு வேணாலும் உணவு அளிக்கலாம். இதுல என்ன ஒரு விசேஷம்னா இன்னைக்குதான் அந்த வைகாசி முழு நிலவு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மணிமேகலை உயிர்கள் அந்த இந்த பாத்திரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும். தீவத்திலகை சொல்றாங்க, மணிமேகலை நீதான் உயிர்களோட பசிய போக்கக்கூடிய அமுத சுரபிய வாங்கியிருக்க. இனிமே இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களோட பசியும் இல்லாம இருக்கிற மாதிரி நீ எல்லாருக்குமே உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை சொல்றாங்க. உடனே மணிமேகலை சரின்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கிட்டு கிளம்பிடுறா. ஓகேங்களா? அடுத்த காட்சி என்னன்னு பாத்துட்டோம்னா ஆதிரையோட இல்லம். ஏன்னா அந்த அமுத சுரபில ஆதிரை கிட்டதான் உணவு வாங்கணும். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பத்தினி கிட்டதான் உணவு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க கிட்ட ஆதிரைய பாக்குறதுக்காக மணிமேகலை போறாங்க. உடனே ஆதிரை கிட்ட யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவ சொல்றேன், நான் கோவலன் மாதவியோட மகள். இந்த பாத்திரத்துல உணவு வாங்குறதுக்காக உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே ஆதிரின்ட்டு ஓ நீங்க தான் மணிமேகலையா, சரி சரி நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இது கையில என்ன பாத்திரம் சொல்லி கேட்கும்போது, இது வந்து அமுத சுரப்பி, இதுல வந்து நீங்க உணவு பட்டீங்கன்னா அல்ல குறையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதிரி இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. உடனே அது எப்படி கிடைச்சது அப்படிங்கறத மணிமேகலை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே ஆதிரி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்பிற்குரிய ஆதிரியே நான் வந்து ஏழை மக்களோட பசியை போக்குவதே மேலான அறம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உணவு கொடுக்கறவங்க உயிரை கொடுத்தவங்க மாதிரி. சோ நான் இதை வச்சு ஏழை மக்களுக்கு வந்து பசியை வந்து போக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்றாங்க. உடனே ஆதிரின்ட்டு ரொம்ப சந்தோஷம், உங்களோட அறம் வந்து செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமுத சுரப்பில உணவை வந்து போடுறாங்க. உடனே ஆதிரை உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா மணிமேகலை வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு உடல் ஊனமுற்றோரு, அந்த மாதிரி நோயா அவதிப்படுறவங்க, ஆதரவற்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து உணவு கொடுக்குறாங்க. அடுத்து 3வது காட்சி என்னன்னா அரண்மனை. அரண்மனையில சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை எல்லாம் இருக்காங்க. அப்ப சிறைக்காவலரோடு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அரசருக்கு வந்து சொல்றாரு. வணக்கம் அரசே, நம்ம சிறைசாலைக்கு வந்து ஒரு இளம்பெண் வந்தாங்க. அவங்க கையில ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்துல இருந்த உணவை எடுத்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஆனா அந்த பாத்திரத்துல உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னர்ன்ட்டு அது என்ன ஆச்சரியமா இருக்கு, அந்த பெண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே மணிமேகலை கூட்டிட்டு வர்றாங்க அவங்க. உடனே மன்னர் வந்து விசாரிக்கிறாரு, நீ யாரு, உனக்கு என்ன பேரு, இந்த பாத்திரம் எப்படி கிடைச்சது, இது எல்லாமே கேட்கிறாரு. மணிமேகலையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே மன்னர் சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், நீ வந்து ரொம்ப மாதவம் செஞ்ச பெண்ணா இருக்க, இந்த உலக மக்களோட பசிப்பினியை தீர்க்கக்கூடிய பாங்குடைய அறத்தை வந்து நீ செய்யற, நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கேட்கிறாரு. உடனே மணிமேகலை சொல்றாங்க, இந்த இந்த சிறையில இருக்கக்கூடிய தண்டனை பெற்றுள்ள கைதிகள் எல்லாமே திரும்பி வாழ்றதுக்கு வந்து வழி வேணும். சோ சிறை கோட்டம் வந்து அறக்கோட்டமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்கிறப்போ, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. அதே மாதிரி புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி. அதனால இந்த நன்மைகள் எது, தீமைகள் எது அப்படின்னு தக்க அறிஞர்களை கொண்டு இந்த சிறையில இருக்கிறவங்க எல்லா கைதிகளுக்கும் எடுத்து கூறணும். எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது அப்படிங்கறது எடுத்து கூறணும். அதே மாதிரி அவங்களோட பெற்றோரை மதிக்கிறது, முதியோரை பாதுகாக்கிறது, உறவினர்களை அரவணைக்கிறது, இந்த மாதிரியான அறநெறிகளையும் கல்வியையும் அவங்களுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து கேட்டுக்கிறாங்க. உடனே மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷம், அது மாதிரியே செஞ்சிடலாம், நீ வாழ்க, உன் அறம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. மணிமேகலையும் நன்றி மன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இதுதான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள். சரிங்களா? சோ இதோட மதிப்பீடு பார்த்துட்டோம்னா, மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது என்பதுனா மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை வந்து கையில வச்சிருந்த அமுத சிறப்பில யாருக்கிட்ட உணவு வாங்கினாங்கன்னு பார்த்துட்டோம்னா ஆதிரை கிட்டதான் உணவு வாங்கினாங்க. சோ அடுத்து விரிவானம், அதாவது உரைநடை பகுதி முடிச்சுட்டு இப்ப கதை பகுதிக்கு வந்துட்டோம். பாதம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோடது. சோ இந்த கதையில இருந்து நமக்கு கொஸ்டின் வரட்டும், அது என்ன கதை அப்படிங்கறத நான் ஜெனரலா சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து மாரி அப்படிங்கிற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு தியேட்டர் வாசல்ல தான் உட்காந்து எப்பவுமே செருப்பு தைப்பார். சோ அன்னைக்குன்னு பார்த்துட்டு பயங்கர காத்தும் மழையும் இருந்துச்சு. யாராவது செருப்பு தைக்க வர்றாங்களா, இல்ல ஆல்ரெடி வச்சிருக்க செருப்பு யாராவது வாங்கிக்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. யாரும் வரல. அப்போ மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு. சோ அப்ப வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி ஒரு சிறுமி அப்போ அவங்க ஓடி வராங்க. படப்படன்னு ஓடி வந்து ஒரு இளம் சிவப்பு நிறத்துல ஒரு பிங்க் கலர் செருப்பை வந்து அவங்க கிட்ட கொடுத்து, ஒரு 2 செருப்பு கொடுக்குறாங்க. அதுல ஒரு செருப்பு வந்து கிழிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த கிழிஞ்சதை வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கினோன்னா அந்த பொண்ணு வந்து ஓடி போயிருது. அந்த மலையில வந்து இவரும் வந்து சரியா கவனிக்கல, அது எங்க போச்சுன்னே தெரியல, கொடுத்துட்டு ஓடி போயிருது. சோ அதை வந்து தச்சுட்டு இப்ப வருவாங்க, அப்போ வருவோம், அப்புறம் வந்து வாங்கிக்குவோம், இப்ப வந்து வாங்கிக்கும்னு அவரு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அந்த செப்பலை வச்சுட்டு. சோ 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. அந்த பொண்ணு செப்பலை கிட்ட திரும்பி வரவே இல்லை. சோ மாரியோட மனைவி வந்து அந்த செப்பலை வந்து பாக்குறா. பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு போட்டு பாக்குறா. அது வந்து அவளோட காலுக்கு கரெக்டா இருக்கு. உடனே இதை மாறி பார்த்துட்டு வந்து பயங்கரமா திட்டுறாங்க, எதுக்கு இதெல்லாம் நீ போட்டு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு
வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு மாரியும் காலில் போட்டு பார்க்குறான். அவனுக்கும் வந்து அந்த செப்பல் வந்து கரெக்டா இருக்கு. என்னடா இது விசித்திரமா இருக்கு, ஒரு சின்ன பொண்ணோட செப்பல் எப்படி எல்லா காலுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவ வேலை செய்யற இடத்துல எல்லாம் சொல்றாங்க. இப்ப சொல்லும் போது அந்த செப்பலோட இதை கேட்டு எல்லாருமே வராங்க போட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு. ஸோ எல்லாரும் வந்து போட்டு பார்க்கறாங்க. எல்லார் காலுக்குமே அந்த செப்பல் வந்து கரெக்டா இருக்கு. இது சில சமயம் என்ன பண்றாங்கன்னா அந்த செப்பலை போட்டு பார்க்கறதுக்கு காசெல்லாம் வேற கொடுக்குறாங்க. டோக்கன் போட்டு அந்த செப்பலை வந்து போட்டு பார்க்கறாங்க. இந்த மாதிரி காசு சேர்த்தே மாறி வந்து பணக்காரர் ஆயிடுறாரு. பசு வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, இந்த மாதிரி ரொம்ப வசதி ஆயிடுறாரு. ஸோ 30 வருஷம் இந்த மாதிரி கடந்துச்சு. அந்த பொண்ணு வந்து செப்பல் வாங்க வரவே இல்லை. அடுத்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மாரிக்கு வந்து வயசாயிடுச்சு. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு வருது. அப்பவும் இதே மாதிரி மழை. ஸோ அந்த பொண்ணு வந்து கதவை தட்டிட்டு ரொம்ப நாளாயிடுச்சு, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, என்னோட காலணியை தச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்ப இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஓ அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. கடைசியில என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த பொண்ணு வாங்கி போடுது. 2 செப்பல் கொடுத்துதான், வலது காலணி தான் கிழிஞ்சிருந்துச்சுன்னு தைக்க கொடுத்திருந்தது. அந்த செப்பல் வந்து அந்த பொண்ணுக்கு பத்தல. ஆனா இடது காலணி வந்து கரெக்டா இருந்தது. வலது காலணி தச்ச செருப்பு வந்து பொருந்தாம சின்னதாயிருச்சு. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. இதை வந்து நம்ம முக்கியமானதா பார்க்க வேண்டியது இந்த நூல்வெளி மட்டும்தான். ஓகேங்களா? இந்த ஸ்டோரி, அதாவது பாதம் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து எழுதினது யாரு அப்படின்னு பார்க்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன். இவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவரா இருக்காரு. நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து இவரோட படைப்புகள். ஓகேங்களா? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இந்த மாதிரி ஏராளமான நூல்களை எழுதியிருக்காரு. இந்த கதை வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம். பெயர்ச்சொல். இதுக்கு முன்னாடி சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சொற்களோட வகைகள் பார்த்தோம். அதுல இப்ப பெயர்ச்சொல் மட்டும் நம்ம பார்க்க போறோம். பெயர்ச்சொல்னா என்ன? பெயரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல், இது எல்லாமே பெயர்ச்சொல் தான். இந்த பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்ட்டு. பொருட்பெயர்னா என்னன்னா, பொருளை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கக்கூடியதான் பொருட்பெயர். இப்ப மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே பொருட்கள் தான். ஓகேங்களா? அந்த பொருள் வந்து உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம். இடப்பெயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ குறிக்கக்கூடியது. இப்ப சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இதெல்லாமே வந்து இடப்பெயர்கள். காலப்பெயர் அப்படிங்கிறது வந்து காலத்தை குறிக்கும். நிமிடம், நாள், வாரம், அதே மாதிரி மாதத்தை குறிக்கக்கூடிய சித்திரை, ஆண்டு, இதெல்லாமே வந்தாலும் காலப்பெயர் தான். சினைப்பெயர் அப்படிங்கிறது அதாவது ஒரு உடலோட உறுப்புகள். அது வந்து மனித உடலாவும் இருக்கலாம், இல்ல தாவர இலை பாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாகங்களை குறிக்கக்கூடியதுதான் சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை, இது எல்லாமே சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளோட பண்பு. அது வட்டமா இருக்கா, இல்ல சதுரமா இருக்கா, அது என்ன கலர்ல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுதான் பண்பு பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது. படித்தல், ஆடுதல், நடித்தல், இந்த மாதிரி. இப்போ இது பார்த்துட்டோம்னா, காவ்யா புத்தகம் படித்தாள். இது புத்தகம் அப்படிங்கிறது பொருள். பொருட்பெயர். காவ்யா பள்ளிக்கு சென்றாள். பள்ளிங்கிறது இடம், இடப்பெயர். காவ்யா மாலையில் விளையாடினாள். மாலை அப்படிங்கிறது காலப்பெயர். காவ்யா தலை அசைத்தாள். தலை அப்படிங்கிறது சினை. ஓகேங்களா? உறுப்பு, சினைப்பெயர். காவ்யா இனிமையாக பேசுவாள். இது வந்து பண்பு பெயர். காவ்யாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இது வந்து தொழிற்பெயர். அடுத்து இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து பெயர் சொற்களை வந்து அவை வழங்குற அடிப்படையில இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். இதுல இடுகுறி பெயர் அப்படிங்கிறது எந்த காரணமும் இல்லாம தாமா ஒரு பெயரிட்டு வழங்குறது தான் இடுகுறி பெயர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மண், மரம், காற்று, இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லாம பெயர் வச்சு நம்ம அழைக்கிறோம். இதை வந்து நம்ம இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னன்னா, இப்ப மரம் அப்படிங்கிறது எல்லா மரத்துக்குமே பொதுவானது. கரெக்டா? இப்ப வாழை மரம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம், சந்தன மரம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து வேற. ஓகேங்களா? மரம் அப்படிங்கிறது வந்து பொதுவா எல்லா மரத்தையும் குறிக்கும். அப்ப இது வந்து இடுகுறி பொது பெயர்.
இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா இப்போ மரத்திலே மா அப்படின்னு சொல்றது வந்து மாமரத்தை மட்டும்தான் குறிக்குது. சோ இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காடுங்கிறது இடுகுறி பொது பெயர், கருவேலங்காடு அப்படிங்கிறது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப காரண பெயர் பார்த்துட்டோம்னா ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு வந்து பெயர் வச்சிருந்தாங்கன்னா அதைத்தான் நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப 4 கால்கள் இருக்கிறதுனால நாற்காலி, கருப்பா இருக்கிறதுனால அது கரும்பலகை அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி காரண பெயரும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகையா இருக்கு. காரண பொது பெயர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பறவை, பறக்கிறதுனாலதான் அது பறவை. இருந்தாலும் இந்த பறவை அப்படிங்கிறது பொதுவா எல்லா பறவைகளையும் குறிக்கிறதுனால இது காரண பொது பெயர். அதே காரண சிறப்பு பெயர்னு பார்த்துட்டோம்னா இப்போ மரங்கொத்தி, மரங்கொத்தியும் வந்து பறவை இனத்தை சேர்ந்ததுதான். இருந்தாலும் மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தின்னு ஸ்பெஷலா நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி வர்றது வந்து காரண சிறப்பு பெயர். இப்ப இதோட மதிப்பீடு பார்த்தலாம். இடுகுறி பெயரை வட்டமிடுக. சோ பறவைங்கிறது காரண பெயர், முக்காலி காரண பெயர், மரங்கொத்தி காரண பெயர், சோ மண் அப்படிங்கிறதுதான் இடுகுறி பெயர். காரண பெயர் எது அப்படின்னு கேக்குறாங்க. வளையல், வளைஞ்சிருக்கிறதுனால வளையல், இதுதான் வந்து காரண பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா வயல் அப்படிங்கிறது கிடையாது. மீன் கொத்தி, மீனை கொத்துறதுனால மீன் கொத்தி, இது வந்து காரண பெயர் வரும். பறவை அப்படிங்கிறதுதான் காரண பெயர். சோ வாழை அப்படிங்கிறது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். சோ மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர், வாழை அப்படிங்கிறது வாழை மரத்தை மட்டும் குறிக்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர். படித்து மகிழ்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் எழுதினது யாரு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துருசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். இதை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தா ஆ. முத்தரையனார். இவர் வந்து மலேசிய கவிஞர். இதுல வந்து பெயர் சொல்களோட எவ்வகை பெயர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ விடியல் அப்படிங்கிறது காலை, அதாவது காலம், சரிங்களா? விடியற் காலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப கால பெயர். இறைவனை கை தொழுதன், கை அப்படிங்கிறது வந்து சினை பெயர். மதுரை அப்படிங்கிறது வந்து இடப்பெயர். புத்தகம் அப்படிங்கிறது பொருட்பெயர். சோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திடலாம். கலைச்சொல். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படிங்கிறது வந்து இளம் செஞ்சிலுவை சங்கா, ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாரண சாரணியர், சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் வந்து சமூக பணியாளர். அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன குறள், என்னென்ன விளக்கம் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்தலாம். அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல வந்து என்ன குறள் கொடுத்திருக்காங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிறர். இந்த மாசு அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். சோ இதோட அர்த்தம் வந்து பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல், இந்த 4மே இல்லாம வாழ்றதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈகை. ஈகைக்கு கீழே என்ன குறள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இல்லாதவங்களுக்கு தரதுதான் ஈகை, அது தவிர இருக்கிறவங்களுக்கு தரது வந்து அவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்னு பயனை எதிர்பார்த்து தர்றது வந்து ஈகை கிடையாது. ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன் கணவர். சோ இதோட பொருள் வந்து இல்லாதவருக்கு தருவதால உண்டாகக்கூடிய இன்பம் வந்து இன்பத்தை அறியாதவங்க பொருளை சேர்த்து வச்ச பின்னாடி அதனை இழந்துடுவாங்க அப்படிங்கிறதுதான். இன்னா செய்யாமை, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து. இந்த குறளுக்கான விளக்கம் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிற உயிர்களோட துன்பத்தை தன்னோட துன்பம் போல கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறது. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய் யாமை தலை. இதோட விளக்கம் வந்து
நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எந்த காலத்திலையும் யாருக்கும் செய்யக்கூடாது. நம்ம உள்ளம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும். அடுத்து கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சோ இதுக்கு தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். அதுதான் அறநூல்கள்ல கூறப்பட்ட அறங்கள்ல சிறந்தது அப்படிங்கிறது. பெரியாரை பிழையாமை. சோ ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. இதுக்கு விளக்கம் ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அது தம்மை தீங்குல இருந்து காத்துக்கொள்ளக்கூடிய வழிகள்ல சிறந்த வழி அப்படின்னு. அடுத்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தீயினால் சுடப்பட்டவங்க கூட பிழைச்சிக்க முடியும். ஆனா பெரியவங்களுக்கு தீங்கு செஞ்சா அந்த தீங்குல இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது அப்படிங்கறதான் இதுக்கான விளக்கம். சோ இதோட மதிப்பீடையும் கையோட பார்த்துடுவோம். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை. பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். சோ இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. சோ இந்த மாதிரி நமக்கு குரூப் 2ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்த. ஓகேங்களா, நீரது உடைத்த இந்த பக்கம் வரும். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும், எஞ்ஞான்றும் யாருக்கும் மாத்திருக்க. மனத்தானாம் மானா செய் யாமை தலை. தலை இந்த பக்கம் வரணும். இதுல ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்க்கு ஏத்த குறள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, ஒரு மரத்தின் கீழே அதாவது ஒரு பொண்ணு உணவை தோழிகளோட பகிர்ந்து சாப்பிடுது. அவங்க பக்கத்துல பறவைகள் பறந்து வருது. அந்த பறவைக்கும் தன்னோட உணவை கொடுக்குது. சோ இதுக்கு பொருத்தமான குறள் என்ன அப்படின்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சோ இதுதான் அந்த பேராக்கு பொருத்தமான குறளா இருக்கும். அடுத்து இயல் 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம இயல் 8 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இயல் 9ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.